இப்போ வாழ்ற நவீன உலகத்துல மனிதனுக்கு எந்த நோய் எப்படி வருதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இந்த கதையை கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது சில விஞ்ஞானிகள் எப்படியும் இவன் இறக்கத்தான் போகிறான், அதனால் அந்த கைதியை கொண்டு சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்கு அனுமதியும் பெற்றார்கள். கைதி தூக்கிலிடப்படுவதற்கு பதிலாக விஷநாகம் தாக்கி கொல்லப்படுவார் என்று முடிவானது. ஒரு பெரிய விஷப்பாம்பு அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது. பின்பு அவர்கள் கைதியின் கண்களை இறுக்க மூடி கையை நாற்காலியில் அமர வைத்து நாகத்தின் வாயை கட்டி ஊறுவது போல அந்த கைதி உணரும்படி கட்டினார். அதன்பின் அந்த கைதியை 2 சிறிய ஊக்குகளால் பாம்பு கொத்துவதைப் போல குத்தப்பட்டார். அந்த கைதி 2 நிமிடங்களில் துடிதுடித்து இறந்தார். பிரேத பரிசோதனையில் கைதியின் உடலில் பாம்பு விஷத்தை ஒத்த வேறு ஒரு விஷம் இருப்பது தெரிய வந்தது. அந்த விஷம் எங்கிருந்து வந்தது அல்லது கைதியின் மரணத்துக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அந்த விஷம் மன அதிர்ச்சியால் அவரது சொந்த உடலில் தயாரிக்கப்பட்டது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நேர்மறை அல்லது எதிர்மறை சக்தியை உருவாக்குகிறது. அதன்படி உங்கள் உடல் ஹார்மோன்களை உருவாக்குகிறது. 90% நோய்களுக்கான மூல காரணம் எதிர்மறை எண்ணங்களால் உருவாகும் நோய் எதிர்ப்பு குறைதல்தான். நேர்மறை எண்ணங்களை வைத்திருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மனவளம் உடல் வளம் கூட்டும், பாதுகாப்புடனும் நம்பிக்கையுடன் வாழலாம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். வாழ்க வளமுடன்.